கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தேவனோட வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று. சங்கீதம் 71:21 இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் மேன்மையை பெருக பண்ண போகிறார். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறார். அடுத்து என்ன செய்ய, நம்ம தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை எப்படி சுதந்திரித்து கொள்ளங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி, அப்படியே உங்களிடத்திலும் இப்பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உங்களை மேன்மைப்படுத்துவேன் சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்து யோர்தானுக்கு முன்பாக நின்றபோது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அடுத்து என்ன செய்யன்னு சொல்லி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். செங்கடலையே 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது அவங்களுக்கு முன்பாக தடையாக நின்றது யோர்தான். இந்த யோர்தான் ஆற்றை கடந்தாதான் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். தேவன் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் காட்டப் போகிறேன். அந்த அற்புதத்தின் அடையாளத்தின் மூலமாக உங்கள் சத்துருக்களை நான் சங்காரம் பண்ணுவேன் என்றும், உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை உங்களை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்வேன் என்றும் தேவன் சொன்னார். அதுதான் அந்த யோர்தானுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றபோது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருந்தது. உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். யோசுவாவிடத்தில் சொன்னாரே, உன்னை மேன்மைப்படுத்துகிறார். இன்று தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுக்கு முன்பாக நிற்கும் யோர்தானை அவர் பார்க்கிறார். இந்த யோர்தானை கடந்தாதானே என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைங்க நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அதனால் அவர் சொல்கிறார், இதற்கு முன்பாக இந்த வழியாக நீங்கள் நடந்ததில்லை, நான் உங்களுக்கு செய்யும் அற்புதம் அப்படி இருக்கும்னு சொல்லி தேவன் சொல்கிறார். யோசுவா 3:7 யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது நம்ம இப்படியாக காண்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லி சங்கீதக்காரர் இதை தான் வெளிப்படுத்துகிறார். மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவேன் சொல்ல. தாவீதின் வாழ்க்கையை பார்த்தோம்னா, தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதாவது ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து அவனை மேன்மைப்படுத்தி இஸ்ரவேலுக்கு தளபதியாக வைத்தார். ஆனால் அவனுக்கு அபிஷேகம் பண்ணது இஸ்ரவேலின் ராஜாவா. இந்த இடத்துக்கு அவன் ஈஸியாக வர முடியல. ஏன்னா சவுல் அவனுக்கு எதிராக இருந்தான். இப்பொழுது தேவன் அவனுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா அவன் சத்ருவை அழித்தாகணும். அப்படிதான் தேவன் சவுலை அழித்து தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் பட்ட கஷ்டம், துன்பங்கள், பாடுகள்லாம் கொஞ்சம் நஞ்சம். அந்த கஷ்டத்தெல்லாம் தேவன் பார்த்தார். அவன் மீது மனம் இறங்கினார். அவன் மீது மனம் இறங்கி அவனுக்கு எல்லா சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை தந்து அவனுக்கு தந்த வாக்கு தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிருபை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்தார். வாக்கு தத்தம் பண்ணின தேசத்துக்கு போகும்படியாக அவர்களுக்கு நடுவாக நின்ற யோர்தானை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு இடத்துல குவியலாக நிற்க பண்ணினார். யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுமா, ஆற்றை கடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா என்ன. ஆனால் தேவன் என்ன செய்தார், அதற்கு ஒரு பக்கம் குவியலாக நிற்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடத்தி கூட்டிட்டு போனார்.
இந்த அடையாளத்தை அவர்களுக்கு செய்ய முக்கியமான காரணமே தேவன் அவர்களை சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் சத்துருக்கள் கையில இருந்து ஆண்டவர் உங்களை நீங்களாக்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், உங்கள் அலைச்சல்களை தேவன் பார்க்கிறார். ஏன்னா சங்கீதம் 145:8 நாம இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அந்த தேவன் தான் உங்கள் மீது இரக்கம் பாராட்டி உங்களுக்கு இந்த நாளில் அற்புதம் செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவர் உங்களுக்கு மனமிறங்கி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுக்கு அதிசயங்களை, அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். உங்கள் ஜெபங்களை அவர் கேட்கிறார். இரக்கமும் மன உருக்கமுமான தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்களை அவர் கேட்கிறார். ஏன்னா அவர் சங்கீதம் 65:2 சொன்னபடியாக ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். தாவீது இப்படிதான் ஜெபம் பண்ண. சங்கீதம் 4:1 அவன் சொல்றான், நான் இதுக்கு முன்பாக நெருக்கத்தில் இருந்தேன், ஆனா எனக்கு விசாலம் உண்டாக்குனது நீங்க, என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பான்னு சொல்றான். அவன் எப்படி இருந்தான்? ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். இஸ்ரவேலின் தளபதியா அவனை மாற்றினாரு. இப்பொழுது அவனுக்கு எது காத்திருக்கு? இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து கொண்டிருக்குது. அப்போதான் சொல்றான், நான் நெருக்கத்தில் இருந்தேன், எனக்கு விசாலம் உண்டாக்கினீங்க, இப்பொழுது என் விண்ணப்பத்தை கேளுங்கன்னு சொல்லி. அதே சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லி. பக்தியுள்ள உங்களை, என்னையும் கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார். பக்தியுள்ள யோசுவாவையும் தாவீதையும் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அதனால் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இதனால் அதுதான் சொல்றார், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில நடத்தி ஆண்டவர் அதிசயங்களை செய்தார். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 72:18 எப்படியாக வாசிக்கிறோம், அதிசயங்களை செய்கிறவர் நம் தேவன். அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு அதிசயம் செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையா கடந்து வந்ததுக்கப்புறம் கர்த்தர் இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அதிசயங்களை செய்கிறவர் யோர்தானை குவியலாக நிற்க செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடத்தி அவர்களை வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு அழைத்து கொண்டு போக திரும்பி செய்தார். இதன் மூலம் யோசுவாவை இஸ்ரவேல் எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அந்த தேவன் தான் உங்களை இன்று மேன்மைப்படுத்த போகிறார். யோசுவா 3:9 வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று யோசுவா சொல்வது. கர்த்தர் உங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார். ஏன்னா அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். யோசுவா 3:10 வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவன் என்று யோசுவா சொல்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தந்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். யோசுவா 3:11 எப்படியாக வாசிக்கிறோம், சர்வ பூமிக்கும் ஆண்டவர் சொல்லி யோசுவா சொல்வதை, அந்த சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு அதிசயம் செய்வார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை அவர் முழுமையாக நிறைவேற்றப் போகிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு உங்களை அழைத்து சென்று அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்வார். God bless you.